வணக்கம். ஜிகே ஹோமில் டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒருத்தருக்கு திடீர்னு ஜலதோஷம் சளி அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம தண்ணி மட்டுமே குடித்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இந்த தண்ணியை தொடர்ந்து குடிக்கிறதுனால நமக்கு இருக்கிற ஜலதோஷம் இருமல் எல்லாம் சரியாகிறதோட நாள்பட்ட சளியும் கரைஞ்சி மலம் வழியாக வெளியாக போயிடும். நாம் இந்த தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஜிகே ஹோமில் டிப்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நம்முடைய வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோவுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நாம் இப்போது ஜலதோஷம் இருமல் இருக்கும்போது குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கிறலாம். பாருங்கள், வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம். வெத்தலை இது கொஞ்சம் பெரிய வெத்தலையாக இருக்கிறதுனால 5 வெத்தலை மட்டும் எடுத்துக்கிறலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், சுத்தமாக இருக்கட்டும். அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை பாருங்கள், ஒரு 7 இலை எடுத்துருக்கோம். கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கிறதுனால ஒரு 6 கிராம்பு. இப்போது கற்பூரவள்ளி இலை பெருசாக இருந்தது அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 5 போதும். இப்போ வெத்தலை 5, 6 கிராம்பு, 7 கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கோம். நமக்கு தேவையானது இந்த 3 பொருள் மட்டும்தான். இப்போது ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறலாம். 2 லிட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துருக்கோம். அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற கிராம்பை சேர்த்துடலாம். 6 கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். அடுத்து கூடவே எடுத்து வச்சுருந்த கற்பூரவள்ளி இலை கொஞ்சமாக பிச்சுட்டு சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெத்தலையில் காம்பு பகுதியையும் கீழே அடியில் உள்ள நுனியையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அதையும் இதிலே சேர்த்துக்கிறலாம். காம்பு எடுத்தாச்சு. அதே மாதிரி அடியில் உள்ள நுனி பகுதியையும் இப்படி எடுத்துருங்க. நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெத்தலை, கற்பூரவள்ளி இலை, கிராம்பு எல்லாமே நம்ம ஜலதோஷத்துக்கு தனித்தனியாக ரெடி பண்ணுறது. இப்போ நம்ம இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து தண்ணியில் போட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை மறுபடியும் குடிக்க போகிறோம். அப்படி குடிக்கும்போது நமக்கு இருக்கிற ஜலதோஷம் இருமல் எல்லாமே சரியாக போயிடும். நம்முடைய மார்பு பகுதியில் உறைஞ்சிருக்கிற சளியும் நல்லா கரைஞ்சி நம்ம மலம் வழியாக அது வெளியே போயிடும். இந்த தண்ணியை நம்ம மறுபடி குடிக்கும்போது இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கிறலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். நமக்கு பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்க போது. இப்போ இலையோட நிறம்லாம் மாறி இருக்குது. இந்த தண்ணி ரொம்ப நிறம் மாறாது, லேசாக இந்த தண்ணி ஒரு அழுக்கு கலர் வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வெத்தலை கொதிக்கும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். வெத்தலையோட வாசனை நல்லா வரும். இதே நம்ம இந்த தண்ணியை குடிக்கும்போது இதில் வேறு எந்த இதுவுமே இருக்காது. நம்ம சாதாரண தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வெத்தலையோட வாசம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். நம்ம இதில் கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். தண்ணி காரமாக இருக்குமா அப்படின்னா தண்ணி காரமாகவே இருக்காது. நம்ம சாதாரணமாக பச்சை தண்ணி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு நம்ம அப்பப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இதை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சூடாக குடிக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் 1-2 தடவை குடிக்கும்போது சூடு இருக்கும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஆறுனதே குடிக்கலாம். குடித்தாலும் உங்களுக்கு அந்த சளி இருமல் அப்படின்றது சரியாயிரும். நாம் இப்போ ரெடி பண்ணுற இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி வற்றணும் இல்லை இலையோட கலர் மாறணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வைக்கும்போது அந்த இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அதில் உள்ளே இறங்கிடும். இந்த இலைகளில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் மறுபடியும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ இதிலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருங்க. இந்த இலைகள் அப்படியே கிடக்கட்டும், அதை வடிகட்ட வேண்டாம். அதுக்கு லாஸ்ட்டு குடிக்கும்போது வடிகட்டிட்டு குடிச்சிக்கோங்க. அது வரைக்கும் 1 டம்ளராக எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அப்பப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி, இருமலாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். மூக்கில் தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் மறுபடியும் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே சரியாயிரும். நமக்கு ஜலதோஷம் இருமல் அப்படின்னாலே ஆங்கில மருத்துவத்தை தான் தேடி போகணும் அப்படின்னு இல்லை. இதே மாதிரி ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம் வீட்டிலருந்தே செய்யலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குடிக்கலாம். இதில் எந்த இதுவுமே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுமானா இல்லை, சின்ன குழந்தைங்க கொஞ்சமாக தான் குடிப்பாங்க. இதே தண்ணி அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஜலதோஷம் பிரச்சனை அவங்களுக்கும் இருந்தால் அவங்களுக்கும் சரியாயிரும். நம்ம இந்த தண்ணியை தினமும் காலையிலே ரெடி பண்ணி வச்சிடணும். நம்ம ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நமக்கு எப்பப்போ தாகம் இருக்கோ அப்பப்போ இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஜலதோஷம்லாம் இருக்காது. உங்களுக்கு அந்த தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்கும். சளினால் எனக்கு ஒரு மாதிரி மண்டக்கணம்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சரியாயிரும். நாம் தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இந்த தண்ணியை குடிக்க போகிறோம், அவ்வளவுதான். இதுக்காண்டி நிறைய பணமோ நேரமோ எதுவும் செலவழிக்க போகிறதில்ல. ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம். ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, இருமல் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும்.
அப்படிப்பட்டவங்க இந்த தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தண்ணியை ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு ஜிகே ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய வீடியோவை ஆரம்பத்தில் லைக் பண்ணாதவங்க இப்போ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.